பிறந்த நாள் இன்று பிறந்த நாள். நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் சென்றலாகலாம். கண்கள் என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். பூமணி அம்மா அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். இன்றைய தினம் அமெரிக்காவை சேர்ந்த திரு உமாசுதன் சிங்கநாயகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 3 லட்சம் ரூபாய் நிதியில் யாழ் மாவட்டத்தில் உள்ள 70 பாடசாலைகளை சேர்ந்த 1400 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சைக்குரிய மாதிரி வினாத்தாள்களுக்கு 2ஆம் கட்ட நிதி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெத்தடிஸ்ட் மிஷன் பாடசாலையில் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கல்வி பிரிவு பொறுப்பாளரும் செட்டித்தெரு பாடசாலை அதிபருமான திரு சசிதரன் அவர்களின் தலைமையில் இடம்பெறுகின்றது. இதற்காக நிதி வழங்கிய அமெரிக்காவைச் சேர்ந்த திருமதி சிங்கநாயகம் புனிதம் குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கான நிதியை ஏற்பாடு செய்து தந்த ஜெரீனா ஈஸி வோயேஜ் நிறுவனர் திரு வி நாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் தாயகத்தில் பல லட்சம் ரூபாய் நிதியில் பலவிதமான மனிதாபிமான பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் திருமதி சிங்கநாயகம் புனிதம் குடும்பத்தினருக்கு தாயக மக்கள் சார்பிலும் கல்வி சமூகம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்று பிறந்த நாள் காணும் திரு உமாசுதன் சிங்கநாயகன் அவர்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு சகல நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க, மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க.
பூமணியம்மா அறக்கட்டளையுடைய நிர்வாக செயலாளர் அவர்களே, ஆலோசகர் மயில்வானமையா அவர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் நினைவு வணக்கம். பூமணியம்மா அறக்கட்டளை அனுசரணையோடு தரம் 5 மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற வினாத்தாள், அதற்கான நிதி வழங்குகின்ற 2வது கட்டம். ஏற்கனவே அவர்களுடைய புனிதம் சிங்கநாயகம் அவருடைய நினைவாக ஏற்கனவே அவர்களுக்கான முதற்கட்ட நிதி வழங்கப்பட்டு இன்று 2வது கட்ட நிதி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. உண்மையிலே இந்த குடும்பம் இந்த தரம் 5 புலமை பரிசு பரீட்சைக்குரிய முழு பொறுப்பை அவர்களை எடுத்து இந்த நிதியை 2 கட்டங்களாக பிரித்து வழங்குகிறார்கள். இன்று உமாசுதன் சிங்கநாயகம் அவர்களுடைய பிறந்த நாள் நினைவாக இந்த நிதி அவர்கள் அந்த அச்சகத்துக்கு வழங்குகிறார்கள். இன்று பிறந்த நாளை காணுகின்ற உமாசுதன் அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த பூமணியம்மா வினாத்தாளை பெற்று பயனடைகின்ற 70 பாடசாலைகளைச் சேர்ந்த 1400 மாணவர்கள் சார்பில் அவர்கள் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் மிகுந்த சுகத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் வாழ அவரை நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். உண்மையிலேயே ஒரு இந்த வினாத்தாள் என்பது கிட்டத்தட்ட 1400 பிள்ளைகளை சென்றடைகின்றது. மிகவும் வறிய பிரதேசங்களைச் சேர்ந்த வறிய பிரதேசங்களைச் சேர்ந்த 1400 மாணவர்கள் இந்த வினாத்தாளின் ஊடாக பயனடைகிறார்கள். இன்று உமாசுதன் அவருடைய பிறந்த நாளான இன்று எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் 200 பேருக்குமான உணவும் சிறப்புணவு வழங்கப்படுவதோடு இந்த வினாத்தாளுக்கான நிதியையும் அவர்கள் அச்சகத்துக்கு வழங்குகிறார்கள். எனவே இந்த நேரத்திலே உமாசுதன் சிங்கநாயகம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து அவருடைய பணி எங்களுடைய தாயக பிரதேசத்தில் தேவை என்பதை அவர்களுக்கு கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெத்தடிஸ்ட் மிஷன் பாடசாலையிலே பூமணியம்மா அறக்கட்டளை மற்றும் சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் அனுசரணையுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த திருமதி சிங்கநாயகம் புனிதம் அவர்களுடைய செல்வ புதல்வன் திரு உமாசுதன் சிங்கநாயகம் அவர்களுடைய பிறந்த நாள் ஞாபகார்த்தமாக அவர்களுடைய நிதியிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இன்னும் வன்னி பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய சுமார் 70 பாடசாலையிலே இருக்கின்ற 1400 பிள்ளைகளுக்கு இவரிடத்துக்கான 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே தோற்ற உள்ள பிள்ளைகளுக்கு வினாத்தாட்களை அச்சிட்டு வழங்குகின்ற 2ஆம் கட்ட நிகழ்வாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே உமாசுதன் அவர்களுடைய பிறந்த நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி. ஆனால் எங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை, அதாவது வாரத்திலே 2 நாள் தான் எங்களுக்கு இந்த பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாளிலே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் ஊடாக தங்களுடைய கடமைகளை வீட்டிலிருந்து நிறைவேற்றுவதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்குரிய விடயங்களை பார்ப்பதற்கு அந்த ஓய்வு நாள் தேவைப்படுகின்றது. அந்த ஓய்வு நாள் இருக்கின்ற காரணத்தால் தான் நேற்று நாங்கள் அந்த நிகழ்வை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இக்கட்டான நிலையிலே நாங்கள் அதை செய்யவில்லை. அதற்காக நாங்கள் உண்மையிலே இந்த பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகள் சார்பிலே, கல்வி பிரிவு பொறுப்பாளர் அவர்கள் சார்பிலே நாங்கள் அந்த கவலையை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். உண்மையிலே
அந்த 2 நாளிலே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை உடுப்புகளை துவைக்க வேணும். ஏதாவது அவசிய தேவைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் வெளியிலே அழைத்து செல்ல வேண்டிய விடுமுறை நாள். அதைவிட பிள்ளைகளுடைய ஏனைய பணிகளை பார்க்கறதுக்கு ஆசிரியர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி கட்டாயமாக அந்த ஓய்வு நாள் தேவைப்படுகிற காரணத்தால் நேற்றைய தினம் நாங்கள் அதை செய்யவில்லை. அதன் காரணத்தால் இன்று நாங்கள் 26ஆம் தேதி இந்த 27ஆம் தேதி இன்று நாங்கள் இந்த நிகழ்வினை செய்கின்றோம். அந்த வகையிலே தம்பி உமாசுதன் அவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் சார்பிலே, இந்த பாடசாலை சார்பிலே, எங்களுடைய இலங்கை நிர்வாகிகள் சார்பிலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை. அந்த உமாசுதன் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இறையருள் பெற்று நீடூழி வாழ வேண்டும். அவர்களுடைய வீட்டிலே சமாதானமும் அமைதியும் செல்வமும் பெருக வேண்டும். அந்த குடும்பம் சிறந்து வாழ வேண்டும். குலத்திலே இருக்கின்ற எங்களுடைய இந்த சிங்கநாயகம் புனிதம் குடும்பம் இந்த எங்களுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1400 மாணவர்களுக்கு அவருடைய கல்வியின் வளர்ச்சிக்கு அவருடைய உதவிகளை செய்கிறார்கள். இது ஒரு பாரிய உதவி திட்டம், பாரியோர் பங்களிப்பு, பெரியோரு கொடை நிகழ்வு. உண்மையிலே இந்த விடயத்தை பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி எங்களுடைய கல்வி பிரிவு பொறுப்பாக இருக்கின்ற அதிபர் அவர்கள் இதை பெரும் சுமையோடும் பெரும் சிரமத்தோடும் பெரும் கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னோக்கு எத்தனையோ தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட வேலைகள், அத்தனை பழுக்களுக்களும் மத்தியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாட்டிலே, எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர வேண்டும், அவர்களுடைய கல்வி மேம்பட வேண்டும், அவர்கள் நல்ல சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும். தன்னுடைய பாடசாலை மட்டுமல்ல, அயல் பாடசாலைகள் மட்டுமல்ல, மாவட்டம் அயல் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மொத்தமாக 70 பாடசாலையிலே 1400 மாணவர்களுக்கான வினாத்தாள்களை 8 கட்டமாக அச்சிட்டு வழங்குவது, அதை சரிபார்ப்பது, அதை திருத்துவது, பகுத்தளிப்பது, உண்மையிலே அதுக்கான வேலைப்பளு, அதுக்கான சுமை மிகவும் ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு பணி. ஆனால் இது அவருக்கு ஒரு சம்பளம் இல்லாத உத்தியோகம். ஆனால் தன்னை கல்வியிலே முழுமையாக அர்ப்பணித்து நிற்கின்ற ஒரு மகத்தான செயல் வீரன் இந்த செட்டித்தெரு பாடசாலையினுடைய அதிபர். எங்களுடைய கல்வி வளர வேண்டும், எங்களுடைய இனம் வாழ வேண்டும். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதான். அந்த ஆயுதத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி எதிர்கால சந்ததிகளை நல்ல கல்விமான்களாகவும் புத்திஜீவிகளாகவும் நல்ல பிரச்சனைகளாகவும் உருவாக்கி அந்தந்த பாடசாலைகளுக்கும் ஆசிரியர் அதிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மண்ணுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அந்த நல்ல உயரியல் நோக்கத்தோடு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதோடு அவருக்கு வலக்கையாக இருந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியை போல தன்னை அர்ப்பணித்து இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய உப அதிபர் கங்காதரன் சார் அவர்களை பார்த்தால் உண்மையிலேயே அவர் தொழிலாளி மாதிரி இங்கே சேவை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு ஒரு வலக்கையாக இருந்து இந்த அறக்கட்டளைக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. வாங்குற காசுக்கு சரியான வேலையை நாங்கள் செய்ய வேணும், நேர்மையாக செய்ய வேணும், நீதியாக செய்ய வேணும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களை அவர்களுக்கு தெரியாது, இந்த பிள்ளைகளை அவர்களுக்கு தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, முகம் தெரியாது, முகவரி தெரியாது. அப்படி இருந்தும் அந்த குளிர் நாட்டு தேசத்திலே அந்த குளிரிலே உழைச்சு 3 லட்சம் ரூபாயை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக, அவருடைய இடுப்புக்காக, அவருடைய கல்விக்காக இந்த உதவியை செய்த அந்த பெருங்குடி மக்களுக்கு இந்த அறக்கட்டளை சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். அதே போல இந்த இடத்திலே இந்த வயதிலும் கூட கலராது அயராது அந்த புத்தூர் ஆவரங்காலிலே எச்சுவேலியில இருந்து எங்கள் அறக்கட்டளைக்கு ஓயாது நடந்து வந்து இன்றைக்கு யாழ்ப்பாண நகரப்பகுதியிலிருந்து இந்த பாடசாலை 3 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய ஆலோசகர் ஐயா மயில்வாகனம்
ஓய்வு பெற்ற இலங்கை போக்குவரத்து சாலையினுடைய ஒரு உத்தியோகத்தர், எங்களுடைய உபதலைவர், இங்கே அடைக்கலமாதா கோயில் பங்கிலே ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் ஐயா அவர்கள் எல்லோருமே வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கின்றார்கள். இன்று உமாசுதனுடைய பிறந்த நாள் நேற்றாக இருந்தாலும் 26ஆம் தேதியாக இருந்தாலும் இந்த 27ஆம் தேதி நாங்கள் மகிழ்வாக உங்கள் பெயரால் கொண்டாடுகின்றோம். இந்த பிள்ளைகளுக்கு உங்கள் பெயரால் கேக்கு வெட்டி பரிமாறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு சிறப்பான ஒரு நல்ல சுகாதாரமான நல்ல ருசியான சாப்பிடுவதற்கு நல்ல சுவையான மிகச்சிறந்த உணவை தயாரித்து 200 பிள்ளைகளுக்கு எங்களுடைய அதிபர் வழங்குகின்றார். இப்படியாக எல்லாம் இந்த குடும்பம் எங்களுக்கு செய்கின்றது. நாங்கள் அறக்கட்டளை சார்பிலே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு எல்லாம் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த எங்களுடைய சாபக தலைவர் அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களுக்கும் அறக்கட்டளை சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிதி ஏற்பாடு செய்து தந்த எங்களுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் அண்ணன் விசுவாசம் செல்வராசா, இந்த சர்வதேச தமிழ் வானொலி பணிப்பாளர், எங்கள் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர், அவருக்கு ஒரு வலது கை போல இரட்டை குழல் துப்பாக்கி போல அண்ணன் தம்பியாக இருந்து 40 வருடம் அந்த நாட்டிலே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு B.A. நாதன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த சாய்பாபா அருள் புரிவார், சாய்பாபா உங்களோடு இருப்பார். எனவே இவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் எல்லோருக்கும் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்று ஓமணியம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பிராஸ் லண்டன் இலங்கை கிளை அனுசரணையுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த திரு உமாசுதன் சிங்கநாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று என்னுடைய செட்டித்திரு மகாவித்தியாலயத்தில் நாங்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசுக்கான பரீட்சை மாதிரி வினாத்தாள்களை வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் இதற்கான 2ஆம் கட்ட நிதியினை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகின்றது. இதற்கான நிதி அனுசரணை திருமதி சிங்கநாயகம் புனிதம் குடும்பத்தினர். எனவே நாங்கள் இந்த பூமணியம்மா அறக்கட்டளை நிதியம், அதாவது திரு உமா சுதன் சிங்கநாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று புலமை பரீட்சைக்கான பரீட்சை மாதிரி வினாத்தாள்களை உங்களுக்கு இன்று வழங்கி வைக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இதற்கான ஏற்பாட்டை எங்களுடைய தலைமை கிளையில் நாட்டிலே உள்ள எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளை நிலையத்தின் பணிப்பாளர் B.S. செல்வராஜா அவர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நேரத்தில் B.S. செல்வராஜா அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் எங்களுடைய இலங்கை தீவிலே பல இடங்களிலே பல உதவிகளை இரவு பகலாக நினைத்து சில உதவிகளை கூடுதலாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இன்று அவருடைய ஏற்பாட்டில் இன்று இடம்பெறும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்விலே பூமணியம்மா அறக்கட்டளை நிலையத்தின் உபதலைவர் பீட்டர் அண்ணா அவர்களும், அடுத்ததாக பூமணியம்மா அறக்கட்டளை நிறுவனத்தின் செயலாளர் விந்தன் கனரட்னம் அவர்களும், எங்களுடைய இந்த மாகாணத்திலே இந்த கல்வியை மேலும் உயர்த்துவதற்காக இரவுகளாக பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய பாடசாலை அதிபர் சசிதரன் அவர்களே, எல்லோருக்கும் நாங்கள் அவர் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது நாங்கள் எந்தவித வேதனாமொன்று நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்கின்றோம். ஆகவே இந்த பரீட்சை வினாத்தாள்கள் உங்களுக்கு இன்று வழங்கப்படுகின்றது. நீங்கள் வருங்காலத்திலே மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வருகிற புலமை பரீட்சையிலே நீங்கள் எல்லோரும் சித்தி அடைவோம். சித்தி அடைந்து உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி நல்ல ஒரு பதவிகள் இருப்பீர்கள் என நான் நினைக்கிறேன். எனக்கு சரிய அந்த வகையில் எங்களுக்கு உமாசுதன்
சிங்கநாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த புலவுப்பரிசு பேப்பரை வழங்குவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நேரத்தில் சிங்கநாயம் உமாசுதன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் நாங்கள் அவரை வாழ்த்தி அவர் நீண்ட காலம் வாழ வேணும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன்.